குலவு பேர் அண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளுமாங்காங்கே. பேரண்டம் என்றால் பெரிய பிரபஞ்சம், யூனிவர்ஸ். அதாவது இந்த பிரபஞ்சம் ஒன்றே அல்ல, எண்ணிக்கையில்லாத அனந்த கோடி கோடி பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. வள்ளலார் சொல்வது, இறைவன் உருவாக்கிய உலகம் ஒரே பிரபஞ்சம் அல்ல, எண்ணிலடங்காத பல பிரபஞ்சங்கள். நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்தவட் பல பொருள் திரளும். பிண்டம் சமன் சிறிய உலகம், உயிர்கள் உடல்கள். அதாவது அந்த பிரபஞ்சங்களுக்குள் பல கோடி உயிர்கள், பல வகை பொருள்கள், பல உலக அமைப்புகள் அனைத்தும் நிரம்பி இருக்கின்றன. இதன் பொருள் மைக்ரோ உலகம் உயிர் முதல் மேக்ரோ உலகம் பிரபஞ்சம் வரை எல்லாம் இருக்கிறது. விலகுரா தகத்தும் புறத்துமேல் இடத்தும். இறைவன் அகத்தும் உள்ளும் புறத்தும் வெளியிலும் மேலும் எங்கும் பிரிந்து இல்லாமல் இருக்கிறார். அதாவது இறைவன் எங்கும் நிறைந்தவன். மெய்யேறி வானந்தம் விளங்க அந்த இறைவன் மெய் அறிவாகவும் சுத்த ஞானம் ஆனந்தமாகவும் பரம சந்தோஷம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார். இதுவே சத்தியம் கூட்டல் ஞானம் கூட்டல் ஆனந்தம் என்ற பரம தத்துவம். அலகுரா தொழியா ததுவதில் விளங்கும் அந்த இறைவன் அளவிட முடியாதவன், எப்போதும் செயல்படும் சக்தி, ஒருபோதும் அழியாத உண்மை, அருட்பெருஞ் சோதியின் அரசே. இந்த எல்லாவற்றையும் நிரப்பி நிற்கும் அந்த பரம்பொருள் தான் அருட்பெருஞ் ஜோதி. அதாவது கருணை நிறைந்த எல்லையில்லா ஒளி வடிவான இறைவன். வள்ளலார் அவனை என் அரசே என்று அன்புடன் அழைக்கிறார்.